உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, பெண்களுக்கும் ஆண்களுக்கும், அது முதலாவது ஆண்களுக்கு ஒரு அட்வைஸை அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தி மூலமாக நமக்கு சொல்கிறாரு. ஜென்ஸ் அதாவது 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்களை படிக்கும் பொழுது இந்த 4 வசனங்களுக்கு நமக்கு மிகவும் குறிப்பாக இதை நமக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது ஆண்கள் கோபம் கொள்கிறவராக இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்மளோட கோபம் மற்றவங்களை புண்படுத்திடக்கூடாது. நம்ம கோபம் மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் விளைவித்து விடக்கூடாது. ஜென்ஸுக்கு, ஆண்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோபம் கொள்ளாமல் எல்லா இடத்துலையும் உங்களை பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன்றார். நான் அப்படி லைக் பண்ணுறேன், ஜென்ஸ் அப்படி இருங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆலோசனைகள் இது அடங்கியிருக்கிறது. அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆண்களாகிய நாம் இதை பார்த்து கொண்ட சகோதரர்கள், ஊழியக்காரர்கள், வாலிப பிள்ளைகள், முதியோர்கள், இதை புருஷர்களாகிய நாம் இப்படியாக தர்க்கம் இல்லாமல், சண்டை போடாமல், கோபம் கொள்ளாமல், இந்த வசனத்தை சொன்னதுபடி நாம் கோபம் கொள்ளாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட் அழகாக இதில் குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஸ்திரீகள் எப்படி இருக்கணுமா? ஸ்திரீகள் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வசனத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். லேடிஸ் நிறைய ஜுவல்ஸ் அப்படியே போட்டு அப்படியே அதில் நம்ம அலங்கரியாமல் எப்படி அலங்கரிக்கணுமா? தகுதியான வசனத்தினாலும், ஞானத்தினாலும், தெரிந்த புத்தியினாலும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியினால பெண்களாகிய சகோதரிகளே, உங்களுக்கு நற்கிரியைகளால் நீங்கள் அலங்கரிக்க வேண்டும் சொல்கிறாரு. ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறாரு. நீங்கள் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது மிகவும் மதிக்கத்தக்கவர்கள், ஹைலி ரெஸ்பெக்டபுள். அதனால் அவர்கள் பெண்களுக்கு பார்த்து நீங்கள் இப்படி இருந்தால் நல்லதில்லை உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்படியாக நாம் நற்கிரியிலும், அதாவது பெண்களாகிய தேவ பிள்ளைகள், ஸ்திரீகள் தன் குணங்களாலும் அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று இதில் குறிப்பிட்டிருக்கிறது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, காத்துக்கொள்வாராக. ஆமென்.